ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 12 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்து கிருஷ்ணாவோட சட்டையை போய் பிடிச்ச உடனே இப்போ அவங்க அக்கா வந்து டென்ஷன் ஆகி ராகவ வந்து திட்டுறாங்க. இங்கே பாருடா, உன் கோவத்தை எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் மேலே உனக்கு வந்து கோவப்பட உரிமை யார்டா கொடுத்தது அப்படின்னோடனே ராகவ் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. மரியாதைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னோடனே நீ என்னவா இருந்தாலும் அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்னோடனே இப்போ அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு தேவதைய வச்சுட்டா, இவன் வந்து இந்த மாரி எவ்வளோ லீலைகள் பண்ணிட்டு திரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபி வேற ஃபீல் பண்றாங்க. இப்ப அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து நம்ம வீட்ல இருக்கிறவங்க காசுல எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு அவரா உழைச்சு இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் சும்மா இருக்காருன்னு தானடா நீ இப்படின்னா பேசிட்டு இருக்க அப்படின்னோனே, இப்ப அபி என்ன சொல்றாருன்னா, இல்லக்கா அவர் வந்து உங்க மேல இருக்கிற பாசத்தினால மட்டும் தான் இந்த மாரி பண்ணுனானே தவிர, நீங்க சொல்ற மாரிலாம் காரணம் கிடையாது. அதுவும் இல்லாம அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதும் தப்பு தானே. அவர் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோனே, இப்ப ராகவ் என்ன நினைக்கிறாருன்னா, அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, சரி நானே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இனிமே இந்த மாரி ஹேட் பண்ற மாரி யாரும் நடந்துக்காதீங்க அப்படின்னோனே, கிருஷ்ணா என்ன நினைக்கிறாருன்னா, அபி முறைக்கிறத பார்த்தா நம்ம வந்து டேஞ்சர் ஸோனுக்கு போயிட்டுருக்கோம்னு தோணுது. அதனால நம்மளே மன்னிப்பு கேட்டுறணும்னே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்புதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இப்ப எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப போகும்போது அபி கிட்ட வந்து ராகவ் நின்னு, ஆமா அங்க எதுக்கு என்கிட்ட வந்து இந்த மாரி யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லவ மாரி பேசினேன் அப்படின்னோனே, அபியும் சொல்றாங்க, ஐயோ! நான் உங்களுக்கெல்லாம் பாட்டிய கூப்பிட்டா தான் சரின்னு சொல்லிட்டு பாட்டிய கூப்பிட போறாங்க. அப்ப ராகவ் வந்து வாய மூடிடுறாரு. அப்புறமா அவங்க போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அனுவும் ஆகாஷும் கோயிலுக்கு வராங்க. அப்போ அங்க வந்து ஒருத்தங்க வந்து, இனிமே நான் வந்து அவர் கூட இருக்கிறனால தானே இந்த மாரி நான் அவர் கூட இருக்கிறனால தான் அவருக்கு பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லி ஜோசியக்காரர் சொன்னனால, அந்த தாலிய கழட்டி கோயில் உண்டியல்ல போடுறாங்க. அது எல்லாமே வந்து அங்க நின்னு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்ப ஆகாஷ் டென்ஷன் ஆகி அந்த லேடிய போய் திட்டுறாரு. இந்த மாரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆகாஷ் வந்து அணுவ இழுத்துட்டு வெளியில வந்துட்டு, நீ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி 2 பேருமா வெளியில நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த லேடீஸ் 2 பேரும் சுந்தரிக்கு கால் பண்ணி, நீங்க சொன்ன மாரியே நாங்க செஞ்சோம். இப்ப அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாரி தான் நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப சுந்தரி வேற ஹேப்பியா இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸ்ல வந்து மித்ரன்னு ஒருத்தர் வர்றாரு ராகவ பார்க்கறதுக்கு. இந்த மாரி எங்களோட ஆஃபீஸ்ல வந்து யூனிட் எல்லாமே தீப்பிடிச்சிருச்சு. அதனால இந்த மாரி ஒரு ஆர்டர் குடுக்குறாரு. அத எங்களுக்கு செஞ்சு தர முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது, ராகவ் என்ன சொல்லிறாருன்னா, இல்ல எங்களோட இதே எல்லாமே என்கேஜ்டா இருக்கு. பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு வாட்டி வேணா யோசிங்களேன்னோனே, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லி அனுப்பிறாரு. ஆனா ராகவுக்கு அவர் மேல லைட்டா டவுட் வருது. அவர் வெளியில போய் நின்னு சிசிடிவி கேமரா இருக்குது. அங்க நின்னு கால் பண்ணி இன்னொருத்தருக்கு பேசுறாரு. இந்த மாரி நான் கேட்டேன் சார். அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னோனே, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற ஆர்டர்ல ஒண்ண கேன்சல் பண்ணிட்டோம்னா, எப்படியும் அவன் உங்கள கூப்பிட்டு தானே ஆர்டர் தரணும். அத நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இவங்க பேசிக்கிறாங்க. இங்க ராகவ் ஏதோ யோசனையிலே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபிக்கு வந்து பொறை ஏறுது. இருமுறாங்க. அப்ப ராகவ் வந்து பார்த்துன்னு சொல்லி தலையில தட்டி குடுக்குறாரு. அத பார்க்க பார்க்க மறுபடியும் கிருஷ்ணா டென்ஷன் ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.